யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் 1961 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ நாம் பார்க்க போது 1962. 62ல் மொத்தம் 49 படங்கள் கிட்டத்தட்ட வந்திருக்கு. அதில் மக்கள் திலகத்துக்கு 5 படம். ராணி சம்யுக்தா ஜனவரி 14 பொங்கலுக்கே வந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா மாடப்புறா வந்து ஆமாம். அடுத்தது வந்து தாயக்காத்த தனையன், தேவர் ஃபிலிம்ஸ் படம் தாயக்காத்த தனையன். அதுக்கு அடுத்தது தாயக்காத்தனையனுக்கு அடுத்தது பாசம், ஆர்ஆர் பிக்சர்ஸ் சார்பில் வெளிவந்த படம் பாசம். அப்புறம் வந்து விக்ரமாதித்தன். அடுத்தது குடும்பத் தலைவன். மொத்தம் 6 படம். ஆமாம், எம்ஜிஆருக்கு வந்தது மொத்தம் 6 படம். குடும்பத் தலைவன் தேவர் ஃபிலிம்ஸில் 2 படம். மொத்தம் 6 படத்தில் நடிச்சிருந்தார் எம்ஜிஆர். சிவாஜி கணேசனுக்கு 8 படம் வழக்கம் போல். பார்த்தால் பசி தீரும். அப்புறம் பார்த்திங்கன்னா வரிசையாக வரும் பந்தபாசம். இது அக்டோபரில் வந்த படம். அடுத்தது பார்த்திங்கன்னா படித்தால் மட்டும் போதுமா ஏப்ரல் 14 வந்திருக்கும் நினைக்கிறேன், தமிழ் புத்தாண்டுக்கு. அப்புறம் மே மாதம் பலே பாண்டியா. அவர் சிவாஜி கணேசன் வந்து அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி நடித்து கொடுத்தாரு மலமலன்னு. அப்புறம் நிச்சயதாம்பலம், ஃபெப்ரவரிலே வந்த படம். ஃபெப்ரவரி 9 நிச்சயதாம்பலம். பட்டிக்காட்டு பொண்ணை எடுத்தார் அவர் தான், பிஎஸ் ரங்கா. அடுத்தது செந்தாமரை, ஏஎல் மணியன், பீம்சிங் டைரக்ஷனில் ஃபெயிலியரான படம் இது. ஆலயமணி வந்து பிஎஸ்வி பிக்சர்ஸு, டைரக்ஷன் கே சங்கர். இந்த படம் ஓரளவு 100 நாள் ஓடிட்டு 4 தேட்டர் மெட்ராஸில் ஓட்டிட்டாங்க. வடிவுக்கு வளைகாப்பு, நம்ம இவர் எடுத்த படம், வி.கே. ராமசாமி எடுத்த படுதோல்வி படம். அதை விட படுதோல்வி ஒன்று இருக்குது, வளர்பிறை. டி யோகானந்த், பத்மா பிக்சர்ஸ். இவங்கெல்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல இந்த படம் எடுத்தவங்க. அடுத்தது பாருங்கள், நெஞ்சில் ஓர் ஆலயம் நம்ம ஸ்ரீதரோட படம். சித்ராலயா வெள்ளி விழா ஓடின படம் நெஞ்சில் ஓர் ஆலயம். சாரதாவும் நல்ல வெற்றி படம் தான். நம்ம கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷனில் வெளிவந்த படம் சாரதா, அவரோட சொந்த கம்பெனி ஏஎல்எஸ் நினைக்கிறேன். அடுத்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸில் அன்னை பயங்கர ஹிட்டு, பி பானுமதி அம்மா நடித்த படம். அப்புறம் மங்கையர் உள்ள மங்காத செல்வம், அதுவும் அஞ்சலி தேவி சொந்த படம், அதுவும் நல்ல ஹிட்டு, செம ஹிட்டு. வீர திருமகன் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸு எடுத்த படம். முருகன் ஏவிஎம்மில் முருகன் அவர் தயாரித்த படம், அதுவும் நல்ல ஹிட்டு தான். மனிதன் மாறவில்லை விஜயா கம்பைன்ஸ் எடுத்த படம். இது ஆவரேஜாக போச்சு. போலீஸ்காரன் மகள், இதுவும் எதிர்பார்த்த அளவு போகலை. ஸ்ரீதரோட படம். பாதகாணிக்கை, சரவணா ஃபிலிம்ஸ். இதுவும் ஆவரேஜ் படம் தான். அப்புறம் சுமை தாங்கியும் ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் ஸ்ரீதரோட டைரக்ஷனில் வந்த படம். அப்புறம் கொஞ்சம் சலங்கை தேவி கம்பைன்ஸ், தேவி பேரடைஸ் தேட்டர் வச்சுருக்காங்களே அவங்க படம். இந்த படம் ரொம்ப செலவழித்து ஒரு டெக்னிக் கலரில் எடுத்தாங்க. படம் பரவாயில்லாமல் போச்சு. காத்திருந்த கண்கள், இதுவும் ஓரளவு பரவாயில்லாமல் போச்சு. காத்திருந்த கண்கள். பெருக்கு எதிர்பார்த்த அளவு போகலை. எதையும் தாங்கும் இதயம், உதயசூரியன் ப்ரொடக்ஷன்ஸ், கதையோசனம் அறிஞர் அண்ணா, இதுவும் எதிர்பார்த்த அளவு போகலை. அவனா இவன், நல்ல சஸ்பென்ஸ் படம் தான், நல்ல விறுவிறுப்பாக இருக்கும். ஆனால் படம் வந்து வெற்றி அடையலை. அழகு நிலா, இதெல்லாம் பேரளவில் வந்து போன படங்கள், பிலோ ஆவரேஜ். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்திரா என் செல்வம் அசோகா பிரதர்ஸ், அதுவும் அவ்வளோ போகலை. கண்ணாடி மாளிகை, இப்படி நிறைய படங்கள் வந்துட்டு கிளம்பிடும். கவிதா மாடர்ன் தேட்டர்ஸ் படம், இது ரொம்ப எதிர்பார்த்த படம், இதுவும் சரியாக போகலை இந்த படம். அப்புறம் பட்டினத்தார், டிஎம் சவுந்தரராஜன் நடித்த படம். பாட்டுகள்லாம் நல்லாயிருக்கும். போலீஸ்காரன் மகள், இது நம்ம ஸ்ரீதர் படம். மனிதன் மாறவில்லை. இப்படி இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். முத்து மண்டபம்னு படம், எஸ்எஸ்ஆர் நடித்த படம், இதுவும் பாட்டுகள் நல்லாயிருக்கும், படம் ஓடலை. இது வந்து மக்கள் திலகம் நடித்த ராணி சம்யுக்தாவில் வர்ற காட்சி. ராணி சம்யுக்தா வந்து ஜனவரி 14 வந்து எதிர்பார்த்த அளவு, அதாவது ரொம்ப வெற்றி அடையலை. எம்ஜிஆர் படம் எப்போவுமே ஓரளவு ஓடினாலே அது போட்ட காசு வந்துடும். ஏன்னா 50 நாள்லேயே எடுத்துருவாங்க, அவ்வளோ ரஷ் இருக்கும் எம்ஜிஆருக்கு. ஆனால் இது வந்து 100 நாள் ஓடலை. ஏன்னா தயாரிப்பாளருக்கும் எம்ஜிஆருக்கும் வந்து கொஞ்சம் பிரச்சனையில் படம் கொஞ்சம் டிலே ஆகிட்டு, அதனால் வந்து படம் பாட்டுகள்லாம் பிரமாதமாக இருக்கும். ராணி சம்யுக்தாவில் அட்டகாசமாக இருக்கும். மாடப்புறா வந்து
எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த படம் வசந்தி. வசந்தி வசந்தி ஒரு பாட்டு முதல்ல சிரிக்கத் தெரிந்தால் போதும் அப்படின்னு வரும். அந்த பாட்டு அருமையான பாட்டு. மாடப்புறாவில் வசந்தி அவங்க பிஏ படித்தவங்க அந்த நேரத்தில். இவங்க யாருன்னா விருதுநகரில் காமராஜர் எழுத்து ஜெயிச்சார் சீனிவாசன், அவரை கல்யாணம் முடித்தாங்க இந்த அம்மா வசந்தி. ஆக மாடப்புறா வந்து இதுவும் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை இந்த படம். தாயை காத்த தனையன். தாயை காத்த தனையன் வந்து சூப்பர் ஹிட்டு மட்டும் இல்லை, பிளாக் பஸ்டர். 1962 பிளாக் பஸ்டரே தாயை காத்த தனையன், தேவர் ஃபிலிம்ஸ் படம். கிட்டத்தட்ட 8-9 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. படம் வந்து தாய் சொல்லை தட்டாதையை காட்டிலும் வெற்றி படம். 100 நாள் வந்து அவ்வளோ தேட்டரில் ஓடிச்சு. தாய் சொல்லை காட்டிலும் அது வெற்றி படம். 2, 4, 6, 8 தேட்டரில் 8 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு தாயை காத்த தனையன். தாயை காத்த தனையன் 100ஆவது நாள் விழா கொண்டாட முடியாதுன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொல்லிட்டார். அது அந்த நேரத்தில் ஏதோ பஞ்சம் இருந்திருக்கும் போல் இருக்குது. மதுரை கல்பனாவில் 137 நாளில் 2,39,000 ரூபா வசூலாக பெற்றது. அதே நேரத்தில் ஆலயமணி அந்த வருஷம் சிவாஜிக்கு நல்லா ஓடின படம் அதான். 1,80,000 சொல்லி அவங்க இதே டுபாக்கூர் வசூல் தான் 1,80,000 கொடுத்துருக்காங்க. பார்த்தால் பசி தீரும் எங்கேயுமே மெட்ராஸில் 75 நாள் தான் ஓடிச்சு. ஆனால் மதுரையில் 110ங்க, 1,62,000 வசூல், அவ்வளோதான். ஆக 62ல் தாயை காத்த தனையன் தான் நம்பர் 1 வசூல். அப்புறம் பார்த்திங்கன்னா பாசம் வந்து ஆர்ஆர் பிக்சர்ஸு அது முடிவில் எம்ஜிஆர் சாகணும்னு சொல்லி சொன்னோடனே அந்த படம் வந்து எம்ஜிஆர் வேண்டான்னாரு, கேட்க மாட்டேன்ட்டார் அவர் ராமண்ணா. எடுத்தாங்க படம் 84 நாள் ஓடிச்சு பேராகனில். அப்படி இருந்தும் படம் வந்து ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளலை. ரசிகர்கள் வந்து திரும்பி பார்ப்பாங்க எம்ஜிஆர் படத்தை. ஆனால் எம்ஜிஆர் இறந்து போகிற காட்சி வந்தோன்னே அதை பார்க்கல. அதனால் வந்து பெரிய வெற்றி அடையலை. குடும்பத்தலைவன் பாடல்கள்லாம் அட்டகாசமாக இருக்கும். பாடல்கள் ஏ கிளாஸாக இருக்கும். குடும்பத்தலைவன் குடும்பத்தலைவன் அண்ணன் தம்பி கதை. அதுவும் கிட்டத்தட்ட சேலம் பேலஸில் 105 நாள் வரைக்கும் ஓடிச்சு குடும்பத்தலைவன். அதுவும் 100 நாள் கணக்கில் சேர்ந்துக்கிட்டு. ஆக மொத்தத்தில் வந்து மக்கள் திலகத்துக்கு 6 படங்களில் 2 படங்கள் 100 நாள் ஓடினால் மற்ற படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள் தான். அடுத்து கடைசியாக பார்க்க போனால் விக்ரமாதித்தன் வந்து முதல் வெளியீட்டில் 63 நாள் ஓடிச்சு சென்னையில். மறு வெளியீட்டில் எத்தனை தேட்டருன்னு பாருங்கள். அவாட்டுக்கு ரிலீஸ் பண்ணுங்க. இதில் வந்து வசனங்கள் எம்ஜிஆர் பல லாங்குவேஜில் பேசுவார் பாருங்கள். வசனம் பிரமாதமாக இருக்கும். அது இலங்கையில் வந்து எத்தனாவது இடம் வந்து தான் தெரியல, 5ஆவது வாரம் ஓடிக்கிட்டு இருக்குது இலங்கையில். அடுத்தது பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசன் படம் பார்த்தால் பசி தீரும், ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் எடுத்த படம். சென்னை சாந்தியிலே 75 நாளில் தூக்கிட்டாங்க. அதுக்கு மேலே ஓட்ட முடியல. வசூலும் ரொம்ப கம்மி, 1.25 லட்சம் தான். இந்த படம் வந்து லாபம் கிடைக்கல. இந்த படத்தில் ஸ்டார் காஸ்ட் ரொம்ப அதிகம், அதனால் வந்து லாபம் கிடைக்கல. சாந்தியில் பாருங்கள் 1,71,000 தான் 75 நாளில். அதனால் என்ன ஆச்சுன்னா ஏவிஎம் அடுத்த படம் வந்து எடுக்க ரொம்ப நாள் ஆச்சு சிவாஜி கணேசனை வச்சு எடுக்கிறதுக்கு. பந்தபாசம் வந்து பீம்சிங் டைரக்ஷனில் மறுபடியும் ஒரு தோல்வி படம். செந்தாமரை 1, பந்தபாசம் 1. அடுத்தது படித்தால் மட்டும் போதுமா. இது வந்து இதுவும் பீம்சிங் தான் டைரக்ஷன். இது வந்து ஓரளவு 100 நாள் ஓடிச்சு. 2 தேட்டரில் என்னமோ இழுத்து பிடிச்சி ஓட்டினாங்க. சென்னை மிட்லாண்டு, பிராட்வே 2 தேட்டரு 100 நாள் ஓட்டிட்டாங்க. பலே பாண்டியா குறுகிய காலத்தில் எடுத்தாங்க. ஆனாலும் இந்த படம் இது ஃபெயிலியர் தான் ஆச்சு. அவ்வளோ ஒன்றும் ஓடலை, சிறப்பாக ஒன்றும் ஓடலை. பலே பாண்டியா. நிச்சயதாம்பலம் வந்து போட்ட காசை எடுத்துருப்பாங்க. 100 நாள் ஓடாட்டாலுமே பாக்ஸ் ஆஃபீஸில் அது வந்து கொஞ்சம் கலெக்ஷன் எடுத்துச்சு. நிச்சயதாம்பலம். பிஎஸ் ரங்கா படம், பாட்டுகளும் நல்லாயிருக்கும். அதுலேயும் செந்தாமரை வந்து நம்ம பீம்சிங் டைரக்ஷனில் வந்த படம். ரொம்ப நாள் தயாரிப்பில் கிடந்துச்சு. படம் வரும்போது படம் அவ்வளவு சோபிக்கலை. ஆலயமணி ஓரளவு நல்ல ஹிட்டாக தான் போச்சு. ஆனாலும் அவங்க தெரியாத இழுத்து ஓட்டுவாங்க. இழுத்து ஓட்டி கொண்டு வருவாங்க. ஆனால் அது பிளாக் பஸ்டர். நிறைய தேட்டரில் 100 நாள் ஓட்டிட்டாங்களாம். அது எப்படி சொல்ல முடியும்? வசூலே கிடையாது. வசூல் வந்து பாருங்கள், அவங்க கொடுத்த வசூலே அவ்வளோதான், 1,80,000. பட் ஆக்சுவலாக அதை விட ரொம்ப கம்மி தான். வடிவுக்கு வளைகாப்பு வி.கே. ராமசாமியை அலற வச்சுட்டு, வி.கே. ராமசாமி அதோட துணியை காணன்னு ஓடிட்டார். வளர்பிறையும் அப்படி தான். அது படம் தேய்பிறை ஆகிட்டு வசூலில். படுமோசமான வசூல். சாந்தியில் பார்த்திங்கன்னா 4 வாரம் கூட ஓடல. அவ்வளவு கேவலமாக ஓடின படம். நெஞ்சில் ஓர் ஆலயம்
நம்ம ஸ்ரீதருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் படம். கிட்டத்தட்ட 175 நாள் தாண்டி ஓடிச்சு. தெய்வத்தின் தெய்வம் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் படம். இதுவும் படம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இதுவும் ஓரளவு வெற்றி பெற்றுச்சு. ரொம்ப பெரிய வெற்றி கிடையாது, எபோவ் ஆவரேஜ். சாரதா நல்ல வெற்றி படம். சாரதா வந்து கேஎஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு ஒரு நல்ல வெற்றி படம். அப்புறம் பார்த்திங்கன்னா சுமை தாங்கி சோகங்கள் அதிகம் இருக்கும், பாட்டுகள் நல்லாயிருக்கும். ஆனால் படம் எதிர்பார்த்த அளவு போகலை. கொஞ்சம் சலங்கை நல்ல ஒரு இசைக்கு படம். சிங்கார வேலனை அந்த ஒரு பாட்டே போதும், அவ்வளோ ஒரு அருமையான பாடல், பிரமாதமாக இருக்கும். சிங்கார வேலனை சீதா. அடுத்து ஏவி ப்ரொடக்ஷன்ஸ் அன்னை. இது பானுமதி தூக்கி நிப்பாட்டின படம். அன்னை ஆடிப்பெருக்கிலையும் பாட்டுகள் நல்லாயிருக்கும். ஆனால் படம் வந்து எதிர்பார்த்த அளவு போகலை. அழகு நிலா, இந்திரா, என் செல்வம் படங்கள் வரிசையாக ஏகப்பட்ட படம் இருக்குது. எதையும் தாங்கும் இதயம், இதுவும் இதையும் தாங்கி தான் போச்சு. ஆனால் படம் ஓடலை. கண்ணாடி மாளிகைன்னு ஒரு படம், கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. கவிதா ராஜா சுலோச்சனா தான் நடிச்சிருப்பாங்க. பட் படம் வந்து மாடர்ன் தேட்டர்ஸ் படம். காத்திருந்த கண்கள் அதுவும் பரவாயில்லாமல் இருக்கும். சுமை தாங்கி ஏற்கனவே பார்த்துட்டோம், சுமை தாங்கி. அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டினத்தார், டிஎம்எஸ் நடித்த படம். டிஎம்எஸில் பாட்டுகள்லாம் நல்லாயிருக்கும். பட்டினத்தாரில் பாத காணிக்கை, இதான் வீடு வரை உறவு, அந்த பாட்டு ஃபேமஸ், சரவணா ஃபிலிம்ஸு. போலீஸ்காரன் மகளில் பாட்டுகள்லாம் A1. படம் கொஞ்சம் சோகமாகவே போகும், சுமாராக போச்சு. மங்கையர் உள்ள மங்காத செல்வம் அதிரி புதிரியான ஹிட்டு தான் அது. மனிதன் மாறவில்லையும் ஓரளவு படம் போரடிக்காமல் போகும், அவ்வளோதான். மற்றபடி முத்து மண்டபம். சரி நேயர்களே, நம்ம 1962 பற்றி பார்த்துட்டோம். வீரத்திருமகன் ஒரு ஹிட்டு கொடுத்தாரு. இனிமேல் 63 பற்றி பார்க்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.